தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் நல்லா வதக்கினோம்ல. வதக்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது வந்து குஜராத் மாநிலம் மட்டன் மசாலா போட்டிருக்கா. அப்படியே எல்லாத்தையும் கொட்டிட வேண்டியதா. இல்லை எல்லாம் வேணாம், பாதி போடுவோம். பாதி போட்டாச்சா. இது சிக்கன் மசாலா. இது குஜராத் மாநிலம் சிக்கன் மசாலா, எவரெஸ்ட் சிக்கன் மசாலா போட்டிருக்கா. இது கொஞ்சம் பாதி தான் போட்டிருக்கோம். அப்புறம் வேறு என்ன மசாலா போட போகிறோம், லைட்டாக கிண்டி விட்டுக்குவோம். புளி ஊற வச்சு புளி ஊற்றினா இது புளிக்குழம்பு, அவ்வளோதான். கிண்டி விட்டாச்சா. இதுக்கப்புறம் நம்ம ஊர் மசாலா அப்படி மேலே இருக்குது, அதை எடுத்து போடணும். இது கொஞ்சம் சத்த வாடை போய் விட்டோம். எப்படி மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கா? உப்பு போட்டுக்குவோம். லைட்டாக மசாலோட போனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மசாலா போடுவோம். உப்பு தேவையான அளவு. இவ்வளோதான். குழம்பு வைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி.